போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தோம். அதற்கு நிறைய பேர் ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இப்பொழுது இதற்கான விடைகளை பார்க்கலாம். வறுமை ஒழிப்பு மற்றும் தற்சார்பு நிலை ஆகிய நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம் என்பதுதான் மிகச்சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த கொஷின்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின், அதனால கவனமாக பார்த்துக்கங்க, சரிங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா அறிவியலிருந்து சில வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். மிகச்சிறந்த நீர் நீக்கியாக பயன்படும் அமிலம் எது? விடை சல்ஃபியூரிக் அமிலம். மிகச்சிறந்த நீர் நீக்கியாக பயன்படும் அமிலம் எது? விடை சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்த வினாவை பார்க்கலாம். நீரில் கரையும் காரங்களை எவ்வாறு அழைப்பர்? விடை அல்கலிகள். நீரில் கரையும் காரங்களை எவ்வாறு அழைப்பர்? விடை அல்கலிகள். அடுத்த வினாவை பார்க்கலாம். செல்லின் ஏடிபி என்று அழைக்கப்படுவது? விடை பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த கொஸ்டின் இன்னொரு மாதிரியும் கேட்பாங்க. அதாவது செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டாலும் இது மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ நல்லா பாருங்க, செல்லின் ஏடிபி என்று அழைக்கப்படுவது விடை பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த வினாவை பார்க்கலாம். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைப்பர்? விடை பார்த்தீங்கன்னா சியோடைட்டுகள். குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைப்பர்? விடை பார்த்தீங்கன்னா சியோடைட்டுகள். அடுத்த வினாவை பார்க்கலாம். மான்டெக்ஸ் சோதனை எந்த நோயை கண்டறிய பயன்படுகிறது? விடை காசநோய். மான்டெக்ஸ் சோதனை எந்த நோயை கண்டறிய பயன்படுகிறது? விடை காசநோய். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்கேன், அதற்கு நேரம் அப்படியே விடையும் கொடுத்துறேன். ஸோ கவனமாக பார்த்துக்கங்க. இது அப்படியே தேர்வில் கேட்ட கொஷின், சரியா? ஓகே, கொஷின் நம்பர் 1. காற்று மூலம் பரவும் நோய்? விடை காசநோய். காற்று மூலம் பரவும் நோய். விடை காசநோய். 2. உணவு வழி நோய்? விடை பொட்டுலிசம். உணவு வழி நோய். விடை பொட்டுலிசம். 3. நீர்வழி நோய்? விடை காலரா. நீர்வழி நோய். விடை காலரா. 4. மண்வழி நோய்? விடை டெட்டனஸ். மண்வழி நோய். விடை டெட்டனஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வினாவை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை கடத்தி மாசுபடுத்தி எது? விடை சல்ஃபர் டை ஆக்சைடு. கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை கடத்தி மாசுபடுத்தி எது? விடை சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்த வினாவை பார்க்கலாம். பூக்கும் தாவரங்களில் பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோன்றுகிறது? விடை பெரிசைக்கிள். பூக்கும் தாவரங்களின் பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோன்றுகிறது? விடை பெரிசைக்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க, ஓகேவா? அதற்கு நேரம் அப்படியே விடையை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பொறுத்துக 1. குமுளித்தண்டு. விடை பார்த்தீங்கன்னா வெங்காயம். குமுளித்தண்டு. விடை பார்த்தீங்கன்னா வெங்காயம். 2. தரையடி கிழங்கு. விடை சேப்பக்கிழங்கு.
தரையடி கிழங்கு. விடை சேப்பக்கிழங்கு. 3 மட்ட நிலத்தண்டு. விடை மஞ்சள். மட்ட நிலத்தண்டு. விடை மஞ்சள். 4 கிழங்கு. விடை உருளைக்கிழங்கு. 4 கிழங்கு. விடை பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. அடுத்த வினாவை பார்க்கலாம். அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ரூதர்போர்டு. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ரூதர்போர்டு. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதற்கு நேரம் அப்படியே கொடுத்துருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா? 1 கால்சியம். விடை எலும்பு வளர்ச்சி குறைவதால் ஏற்படும் நோய். கால்சியம். விடை எலும்பு வளர்ச்சி குன்றுதல். 2 சோடியம். விடை பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு. 2 சோடியம். விடை தசைப்பிடிப்பு. 3 பொட்டாசியம். விடை தசை சோர்வு. 3 பொட்டாசியம். விடை தசை சோர்வு. 4 இரும்பு. விடை இரத்த சோகை. இரும்பு. விடை இரத்த சோகை. இந்த கொஸ்டின்லாம் அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த வினாவை பார்க்கலாம். இரத்தம் உறைதலுக்கு தேவையான தாது. விடை Ca. இரத்தம் உறைதலுக்கு தேவையான தாது. விடை Ca. அடுத்த வினாவை பார்க்கலாம். தரவு செயலாக்கத்தின் படிநிலைகள். விடை 6. தரவு செயலாக்கத்தின் படிநிலைகள் எண்ணிக்கை. விடை 6. அடுத்த வினாவை பார்க்கலாம். நமது தேசிய பறவையின் இரு சொற்பெயர் என்ன? விடை பருவா கிறிஸ்டேட்டஸ். நமது தேசிய பறவையின் இரு சொற்பெயர் என்ன? விடை பாருவா கிறிஸ்டேடஸ். பாருவா கிறிஸ்டேடஸ் என்பதுதான் இதற்கு பதில். சரியா? அடுத்த வினாவை பார்க்கலாம். புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? விடை நிறை எண். புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை. விடை நிறை எண். அடுத்த வினாவை பார்க்கலாம். அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க பயன்படுவது. விடை குவி ஆடி. அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க பயன்படுவது. விடை குவி ஆடி. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக புற்றுநோய் தினம். விடை பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம். விடை பிப்ரவரி 4. அடுத்த வினாவை பார்க்கலாம். விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விடை சிரோப்தால்மியா நிக்டோலேபியா. நல்லா பாருங்க. விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விடை சீரோப்தால்மியா மற்றும் நிக்டோலேபியா. இந்த 2 நோய் தான் இந்த வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை தெரிவு செய்க. கூற்று 1. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜின் இயங்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். காரணம், காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும். விடை பார்த்தீங்கன்னா
கூற்று மற்றும் காரணம் இவை இரண்டுமே சரி. கூற்றை காரணம் விளக்குகிறது. சரிங்களா? ஓகே, மறுபடியும் பார்ப்போம். இவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. காரில் கூற்று 1, காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜின்கள் இயங்கும் பொழுது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். அடுத்து காரணம் கொடுத்துருக்காங்க. காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும். கூற்று விடை பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இவை இரண்டுமே சரி. கூற்றை காரணம் விளக்குகிறது. ஓகேவா நண்பர்களே? இந்த ஆடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பர்களே, முழுமையாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போன்று உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுமே உங்களுடைய மதிப்பெண்களுக்கும் உங்களுடைய தேர்வுக்கும் உகந்த வகையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையினால நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. இப்பொழுது அந்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார்? இந்த கேள்விக்கு மறக்காம கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிலை சொல்லுங்க. அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் இதற்கான விடை அறிவிக்கப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.